உலக பொருளாதாரத்தையே நிர்ணயிக்கக்கூடிய சக்தியா தங்கம் இருக்கு. அதே போல ஒரு நாட்டுடைய பண மதிப்பை நிர்ணயிப்பதிலும் தங்கம் மிக முக்கிய ரோலை பிளே பண்ணுது. தங்கத்தை பொறுத்தவரை மைன்ஸ்ல இருந்து வெட்டி எடுக்கப்படுது. ஸோ உலகத்துல இதுவரை சுமார் 2 லட்சம் டன் அளவுக்கு தங்கம் சுரங்கங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டிருப்பதா மதிப்பிடப்படுது. ஆனா பூமிக்கடியில இன்னமும் வெட்டி எடுக்கப்படாத தங்க வளங்கள் பல நாடுகள்ல இருக்கு. சர்வதேச ஆய்வு நிறுவனங்களின்படி உலக அளவுல வெட்டி எடுக்கப்படாத தங்க சுரங்கம் அதிகம் இருக்கக்கூடிய நாடுகள்ல முதல் 5 இடங்கள்ல யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கறத இப்ப நாம பார்க்கலாம். உலகத்துல அன்மைண்ட், அதாவது வெட்டி எடுக்கப்படாத தங்க கையிருப்புல கனடா 5வது இடத்துல இருக்கு. கனடாவில் சுமார் 3200 டன் வெட்டி எடுக்கப்படாத தங்கம் இருக்கிறதாகவும் இதோட மதிப்பு சுமார் $449 பில்லியன் மதிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல தங்கம் விலை உயர்வு அண்ட் புதிதாக உருவாக்கப்படும் தங்க சுரங்கங்களின் அடிப்படையில் அந்த நாட்டின் தங்க உற்பத்தி அமையும்னு சொல்லப்படுது. உலகத்துல வெட்டி எடுக்கப்படாத தங்க கையிருப்புல இந்தோனேஷியா 4வது இடத்துல இருக்கு. இந்தோனேஷியாவில் சுமார் 3800 டன் வெட்டி எடுக்கப்படாத தங்கம் இருக்கிறதாகவும் அதன் சந்தை மதிப்பு அப்படிங்கிறது $505 பில்லியன் கணிக்கப்பட்டிருக்கு. இந்த லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிற நாடு சவுத் ஆப்பிரிக்கா. இங்க சுமார் 5000 டன் வெட்டி எடுக்கப்படாத தங்கம் இருக்கிறதாகவும் அதனுடைய மதிப்பு சுமார் $701 பில்லியன் கணிக்கப்பட்டிருக்கு. உலகத்தோட முன்னணி தங்க உற்பத்தி நாடா நீண்ட வரலாறு கொண்டிருந்தாலுமே ஆப்பிரிக்க கண்டத்துல இன்னமும் பயன்படுத்தப்படாத தங்க வளங்களில் மிகப்பெரிய பங்கினை சவுத் ஆப்பிரிக்காவே வச்சிருக்கிறாங்க. உலகத்துல பயன்படுத்தப்படாத தங்க கையிருப்புல ஆஸ்திரேலியா 2வது இடத்துல இருக்கிறாங்க. இந்த நாட்டுக்கிட்ட சுமார் 12000 டன் தங்கம் இன்னுமே எடுக்கப்படாம இருக்கிறதாகவும் அதோட மதிப்பு சுமார் $1.68 டிரில்லியன் மதிப்பிடப்பட்டிருக்கு. ஆஸ்திரேலியால தங்க கையிருப்பின் பெரும் பகுதி அப்படிங்கிறது வளம் மிகுந்த மேற்கு ஆஸ்திரேலியால இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. வெட்டி எடுக்கப்படாத தங்க கையிருப்பு லிஸ்ட்ல ரஷ்யா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க. பரப்பளவுல மிகப்பெரிய நாடான ரஷ்யா கிட்ட 12000 டன் தங்கம் இன்னமும் தோண்டப்படாமலே இருக்கு. இதோட மதிப்பு அப்படிங்கிறது சுமார் $1.68 டிரில்லியன் மதிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நாட்டுடைய தங்க இருப்புகள் சைபீரியா அண்ட் கிழக்கு பகுதிகளில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. எதிர்காலத்துல இந்த நாடுகள் எல்லாமே உலக தங்க சந்தையில முக்கிய பங்காற்றும் அப்படிங்கிறதோடு இந்த தங்க வளங்கள் எப்போ அண்ட் எப்படி வெட்டி எடுக்கப்படும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய நாடுகளா இவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. பொருளாதார நிலைத்தன்மைக்கும் முதலீடு பாதுகாப்புக்கும் இந்த தங்கம் முக்கிய ஆதாரமா இருக்கிறதால மிச்சம் இருக்கக்கூடிய தங்க வளங்கள் உலக நிதி சந்தையின் கவனத்தை தொடர்ந்து ஈர்த்து வருது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.